விட்டமின் டி வேணுன்றதுக்காக சன்னில் வந்து நின்றுட்டு இருக்கோங்க. ஐயோ சமசூடி. இன்னைக்கு எங்களுக்கு சிலம்பம் கிளாஸ் இருக்கு. என்ன புட்டு புட்டு நடுவில் நின்றுட்டு என்ன பண்றான்னு தெரியலையே. இதுதான் நீ பண்ணிட்டு இருக்கியா கிளாஸுக்கு வரேன்னு? ரத்தம் வருது. இந்தாங்க இந்தாங்க. சின்ன அடிக்கலாம். சரியா? பாட்டிக்கு கொள்ளு பேர் எனக்கு இங்க ஒரே ஃபைட்டுங்க. ஒரு டீக்கு இந்த அக்கா போற 2 பேரும். பாட்டி நீ ஆளுகிற. காலையில் கொஞ்சம் விட்டமின் டி வேணுன்றதுக்காக சன்னில் வந்து நின்றுட்டு இருக்கவங்க. இது நக்காது ஆல்ஃபா போட காலையில் கொஞ்சணுங்க. துணி நேற்றே மிஷினில் போட்டேங்க. ஸோ அதனால் அது ஆடி முடிஞ்சிருச்சு. திறந்து தான் விட்டுருந்தேன். அது காய போட்ட வேணால் முடிஞ்சுது. ஏன்னா பாட்டி புட்டு எல்லாம் நின்று தூங்கிட்டு இருக்காங்க. அதான் துணி காய போட்டுலான்னு வந்துட்டேன். அப்பாடா ஒரு வழியாக எல்லா துணியும் காய போட்டேங்க. இன்னும் கொஞ்சம் 2 தான் இருக்குது. அது மேலே போகணும். ஆனால் மேலே ஏற மாட்டேன். அது நல்ல அப்பாவும் அம்மாவும் கீழே இறங்கினாங்கன்னா அந்த 2 சேலையை மட்டும் பாட்டி கொடுத்துட்டாலும் மேலே காய போட்டுருவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிலில் நின்றுட்டு நம்ம போய் ப்ரோட்டீன் லட்டு சாப்பிட்லாம். தாங்க ப்ரோட்டீன் லட்டு. பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, பேச்சம்பளம் எல்லாத்தையும் வந்து கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் நெய் விட்டு லட்டு பிடிச்சி வச்சுட்டோம். டெய்லி காலையில் இது ஒன்று சாப்பிட்ருவேன். நான் வந்து பார்க்குறப்போ எந்திரிச்சாச்சு எல்லாரும். ஸோ ப்ரோட்டீன் லட்டு சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் எனக்கு மேலே கிச்சன்லேருந்து செவ்வெளி எப்போ உடச்சி கொடுத்துருவாங்க. அம்மாவா போயிட்டு ப்ளீஸ்டா எடுத்துகிட்டு வா சாமி. தாசாமி வெரி குட் செல்லோ. பார்த்தீங்கன்னா இது செவ்வெளி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேற்று தான் செவ்வெளி கிடச்சதுன்னு அப்பா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இதை குடிச்சிட்டு நம்ம வெயிட் பண்ணோம்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் வெஜ் மோமோஸ் அண்ட் ரெட் சில்லி சட்னி. இதெல்லாம் சூரத்தில் நம்ம போய் வாங்கணும்ல ஒன்ஸ் பான டைம் அந்த ட்ரெஸ் தான். இதெல்லாம் நான் எஸ் பிரித்து வச்சுட்டேன். சின்ன சைஸ். இதெல்லாம் வந்துட்டு நான் போடலாம். ஆனால் இப்போ போட முடியாது. எல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் வயிற்றுக்கிட்ட. அதனால எல்லாம் எடுத்து வச்சேன் பாட்டி. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு பொட்டுன்னு போட்டுடலாம். அதனால மேலே குடோன்லேருந்து இது எல்லாத்தையும் இறக்கணுங்க. நாங்கள் இப்போ மணி 1:15. நான் மட்டும்தாங்க வந்திருக்கேன் வீட்டுக்கு. நானும் பாட்டியும். அவரும் வீடியோ போட்டுட்டு இருக்காரு. புட்டு பிஸியாக கேம் விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ அதனால் அவங்க வீடியோ போட்டு நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். இன்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க வந்து லஞ்ச் எப்படியும் 1:30 1:45 ஆகிடுங்க. அது மட்டும் ஒரு குட்டி தூக்கம் போட்டுடலாம். கண்ணெல்லாம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஏகப்பட்ட துணி இருக்குங்க. அதனால பாட்டி ஒவ்வொருத்தவங்க துணி பிரித்து கொடுப்பாங்க. நான் குடுன்னு ஓடி போய் பெட்டில் பீர்வால் அடிக்கிறோம். தூக்கம் வந்துச்சு. அதனால பெட்டு ஞாபகம் வந்துச்சு. பீர்வால் அடிக்கிடுவேங்க. அடிக்கிட்டு தூங்கிடலாம் பாட்டி. சாப்பாடு வர மட்டும். இன்னைக்கு லஞ்ச் எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி பிரியாணி, அதுக்கப்புறம் தால்ச்சா. மாங்காய் போட்டிருக்காங்க பாருங்க பாட்டி. நாட்டுக்கோழி பிரியாணி வாங்க சாப்பிடலாம். தோலோட இருக்கு பாருங்க. கொஞ்சம் குலைவா நல்ல பாஸ்மதி செஞ்சிருக்காங்க. சிக்கன் தால்ச்சா. ஓகே தயிர் பச்சடி பாட்டி. எல்லாருக்கும் ஒரு நாட்டுக்கோழி முட்டை. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லுங்க. நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி எனக்கு வந்து சீலா மீனை வறுத்து கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. பாட்டி சூப்பரா இருக்கு பாட்டி. வா. குட் ஈவினிங். எல்லாம் தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு சிலம்பம் கிளாஸ் இருக்கு. அதனால அவரும் புட்டுவும் சிலம்பம் கிளாஸ் கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ள காஃபி வேணும். 2 பேருக்கு சத்து மாவு அதெல்லாம் கலந்துட்டு இருக்கேன். பாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துருங்க. நானும் பாட்டி வீட்டில் படம் பார்க்குறோம். இன்னைக்கு நானும் வாக்கிங் போலங்க. டயர்டா இருக்கு. அதனால நாங்கள் 2 பேர் படம் பார்க்குறோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வளகாப்புக்கு சாம்பிள் ஃபுட் வருதுன்னு. அது வந்துருச்சு. ஒரு டேஸ்ட் பண்ணிட்டாரு. கொஞ்சம் கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அந்த கொஞ்சம் கரெக்ஷன் மட்டும் நான் அந்த பர்டிகுலர் அண்ணாக்கு கால் பண்ணி நாளைக்கு பேசிடுவேங்க. இப்போ இவங்களுக்குலாம் காஃபி போட்டு பாட்டியை நல்லா சூடான காஃபியோட எழுப்பலாம்.
பாட்டி வந்து வாக்கிங் போகிறதுனால போய் வேப்பலை பறிக்க போயிருக்காங்கங்க. வந்துட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் பாதி தூரம் தாண்டியாச்சு. இன்னும் ஒரு ஸ்ட்ரெச் ரோடு தான். அதை தாண்டினங்கன்னா அவங்க 2 பேர் போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு எட்டு பார்த்துடலாம். பாட்டி வாடி வந்து படம் பார்த்துக்கலாம், வீட்டுக்குள்ளேயே தானடி இருக்கும், போயிட்டு நடந்துட்டு வரலாம் அப்படின்ட்டாங்க. இவ்வளோ பெரிய வேப்பில் எப்படி பாட்டி தலையில் வைக்கிறது? சரி கூட கையில் பிடிச்சிக்கிறேன். இது வேணும் நிற்கிது பாருங்க, உள்ள எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறாங்க சர்ப்ரைஸாக போய் பார்ப்போம். அம்மா சரிப்பா. என்ன புட்டுக்குட்டி நடுவில் நின்றுட்டு என்ன பண்றான்னு தெரியலையே. அவர் எவ்வளவு சீரியஸா பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. புட்டுக்குட்டி பாருங்க, அவரை சுத்தி எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க. பட்டி உன் பொண்ணு பேர் என்ன பாரு என்ன பண்றான்னு. இதுதான் நீ பண்ணிட்டு இருக்கியா கிளாஸுக்கு வரேனே? அங்க பாரு பட்டி பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. முள்ளுங்க, ரத்தம் வருது, ரத்தம் வருது. இந்தாங்க இந்தாங்க மண்ணு மண்ணு அப்படியே தேய்ங்க, மண்ணு அப்படியே தேய்ங்க. இருங்க இருங்க, மண்ணு அப்படியே வைக்கலாம். அப்படியே மண் எடுத்து வைங்க, மண் எடுத்து அப்படியே வைங்க. அடிலாம் பட்டுச்சுனா பின்னாடி ஓடி வர மாதிரி சின்ன அடிக்கலாம் பயப்படக்கூடாது, அழக்கூடாது சரியா? இந்த மாதிரி மண் வச்சுட்டு தேய்ச்சி போயிடணும் சரியா? Let's take this thing higher, higher than you ever been. Stand tall like Everest, I mean higher. You ain't gotta settle in, go places they never been. We go higher, non-stop, take it to the top, even when the ball drops. My man, we go higher, it's time to go higher. Let's take this thing higher. Higher than you ever been, non-stop, stand tall like Everest. My man, we go, it's time to go. Let's take this thing, woo. Let's take this thing higher, non-stop, it's time to go. We going higher than this, my man, we keep running, ain't no calling it quits. Look at the time and the risk, ain't no time to coexist. I want more than what they offer, I'm pulling my fist. Out of my ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பின்பாம் லைஃப் ஸ்டைலுங்க. இன்றைக்கி என்னோட செக்அப் டே. அது போக கொஞ்சம் டவுன்லேயும் வேலை இருக்குது. இங்கேருந்து நாங்கள் டவுனுக்கு போகணுன்னா அதுவே எங்களுக்கு ஒரு டூர் போகிற மாதிரி தான். ஏன்னா கொஞ்சம் லாங்கு, அதனால் எல்லா ஒர்க்கையும் ஒட்டுக்காவே முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருக்கேங்க. நான் காலையிலே எழுந்திரிச்சு சீவக்காயெல்லாம் தேய்ச்சி குளிச்சு எல்லாம் முடிச்சாச்சு. ஆனால் புட்டுக்குட்டியை ரெடி பண்ணுறதுக்கு மணி 11 ஆயிடுச்சுங்க. இப்போ தான் தலைக்கு எண்ணெயெல்லாம் போட்டு பாட்டி குளிக்க வச்சாங்க. சார் தோசை சாப்பிட்றீங்களா? பாட்டி தோசை சாப்பிட மாட்டேன் நம்ம வா. பாட்டி தாங்க அவனுக்கு கரெக்ட். இப்பெல்லாம் நான் அவங்ககிட்ட கத்துறது இல்லை, பாட்டியோட இன்சார்ஜ்ல நான் விட்டுருக்கேன். பாட்டி வெலாசுங்க. இன்னைக்கு எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பெசரட்டும் கோகனட் சட்னியும். பாட்டியோட சாப்பிட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். என்ன சாமி பார்த்தீங்களா, நானும் ஆஃபீஸ் போகக்கூடாது, நான் பக்கத்துலேயே உட்காந்துக்கணும். நான் ஆஃபீஸ் போக வேண்டாம், புட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிறேன். நான் எனக்கு பதிலாக அவன் போய் வேலை செஞ்சுட்டு வருவான். சரிங்க, நான் உனக்கு சாப்பாடை ஊட்டிட்டு ஆஃபீஸ் போயிட்டு தலையை இப்படி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பும்போது உங்களுக்கு நான் கூப்பிடுறேன். எப்படியோ புட்டுக்குட்டியை ரெடி பண்ணி நான் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டேங்க. சரி, நான் அதுக்குள்ளே மிஷினில் துணி போட்டு வரேன்னா நீ முன்னாடி போனேன், டாட்டா காமிச்சிட்டு ஓடிட்டான். சரி, நான் மிஷினில் துணி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகணுங்க. ஹாய்ங்க, குட் ஈவினிங். இன்னைக்கு நாங்கள் செக்கப் போகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி எனக்கு செக்கப் வந்து நாளைக்கு தான், 26 தான். ஆனால் இன்னைக்கு டவுனுக்கு போகிற வேலை இருக்குன்றதுனால நம்ம அப்படியே செக்கப் முடிச்சு டவுனுக்கு போகலாங்க. ஸோ நான் தான் சொல்லியிருந்தேன். ஆனால் நாங்கள் டவுனுக்கு வந்துட்டு ஒரு பேங்க் விஷயமா தான் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் இஷ்யூ ஆனதுனால அன்றைக்கி நாங்கள் பேங்க்குக்கு போகலை. அதனால சரி ஹாஸ்பிட்டல் வேண்டாங்க, நாளைக்கு போகும்போது ஒட்டுதான் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேங்க. நாளைக்கு மெதுவாக கால் செருப்போட எதுக்கு சமயம் ஓடுற, அதனால நானு பாட்டி புட்டு 3 பேர் வந்து வாக்கிங் கிளம்பிட்டோம். புட்டு சைக்கிளிங், நானும் பாட்டியும் வாக்கிங். வா பாட்டி வா பாட்டி, ஆல்பா நீ உள்ள போ, நான் வந்து உனக்கு வாக்கிங் கூட்டிட்டு போறேன். இவனை நம்மளால மேய்க்க முடியாதுங்க, அவரு தான் எந்திரிக்கணும். நாளைக்கு நாங்க செக்கப் போயிட்டு பேங்க் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட சாரிக்கு பிளவுஸ் வந்து ஒருத்தவங்களை பார்த்து வச்சிருக்கேங்க அங்க விஓசி பார்க்கு கிட்ட. என்னோட சாரி எப்படின்னா ஜம்தானி சாரிம்பாங்கங்க. ஃபுல்லா வந்துட்டு ப்ரொக்கேட் ஒர்க்ஸ் தான். பிளவுஸ்மே வந்து ரொம்ப ப்ரொக்கேட், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் தான் இருக்கும். ஒர்க்னா
அந்த ஜரி ஒர்க் இருக்கும். அதனால இவர் என்ன சொன்னார்னா ரொம்ப கிராண்டாலாம் போட நல்லா இருக்காது பிம்பா, நீ சிம்பிளாக போடுன. அதனால சரி வாங்குங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்களே சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கேன் நாளைக்கு. அதனால நாங்கள் ப்ளவுஸுக்கு போகிறோம். இப்போ நாங்கள் வாக்கிங் போகிறோம். இது என்னதுங்க பக்கத்தில் போகாத, அம்மா இருந்ததுன்னா கடிச்சிடும். நீ குட்டியை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அம்மா வந்துடும். ஆமாம் பார்த்தீங்க பார்த்துட்டு எப்படி ஓடுதுன்னு. நீ போ முன்னாடி போ, மெதுவாக போ. செருப்பு கூட போட மாட்டானுங்களா கேட்டால் அவன் காலில் தரையிலேயே வைக்காம சைக்கிள் ஓட்டுவானுங்களாம்மா, அதனால அவன் செருப்பு போட மாட்டானுங்களாம்மா. மெதுவா நான் வரேன் இரு. பார்த்தீங்களா ஆளை காணோம், வந்துட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கான், சைக்கிள் எடுத்துகிட்டு அவனே வழி தெரிஞ்சுட்டு ஓடிருக்கான் பாருங்க. இங்கே பாருங்க பலாப்பழம் மரம் அழகாக இருக்குது, 2 பலாப்பழம் காய்ச்சிருக்குது. ஸோ எனக்கு கூட தோட்டத்தில் பலாப்பழ மரம் வைக்கணும்னு ஆசை. ஆனால் எங்கள் தோட்டத்தில் பலாப்பழம் வெடித்த வாசத்துக்கே கஜமுகம் வந்துடுவானோன்ற பயத்துலேயே நான் வந்துட்டு பலாப்பழ மரம் மட்டும் வைக்கவே இல்லை. ஃபுல்லாக வளர்ந்துருக்கு, இன்னும் ஹைட் ஆகுங்க. பாட்டிக்கு கொள்ளு பேரனுக்கு இங்கே ஒரே ஃபைட்டுங்க. பாட்டிக்கு நான் டீ கொடுத்தேன் சாயங்காலம், ஆனால் கொடுக்கும்போது புட்டுக்குட்டிக்கு கொடுத்துரு பாட்டி, நீயும் புட்டுக்குட்டியும் ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துரு. ஆனா புட்டுக்குட்டிக்கு கொடுக்காம பாட்டி வந்து டீய ஃபுல்லா புடிச்சிட்டாங்க. அது புட்டுக்குட்டிக்கு எத்தனை 8 மணிக்கு 8 o'clock நாங்க கண்டுபிடிச்சிட்டோங்க. பாட்டி அவங்களுக்கு தெரியாம டீய கொடுத்துட்டாங்க. அதனால என் செல்லம் புட்டு அழுதுட்டு இருக்காங்க. சாரி சாமி சாரி. ஒரு டீக்கு இந்த அக்கா போற 2 பேரும் இப்ப டீ வச்சு குடுக்கலன்னா 8 மணிக்கு நான் டீ கொடுத்தேன்னா எப்படிங்க டீ குடிக்க மாட்டேன், டீல பிஸ்கட்டை தொட்டு சாப்பிடுறதுக்கு. பாட்டி நீ அழுகுற அங்க பிறகு பின்னாடி ஒரு கிளாஸ் இருக்கலாம். சரி டீ கிளம்ப இப்படி சண்டை போடுவாங்க 2 பேரும்.